எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோல ஓடோல நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி லோடிங்னு லாங் டைம் லோட் ஆகுறது, ஆர் பிரிண்ட் அவுட்ல வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்டே இல்லாம அலைன்மெண்ட்டே இல்லாம இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூவை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நீங்க வந்து செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க, டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் டெக்னிக்கல்ல சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வெப் டாட் பேஸ் டாட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி http:/localhost 8089 அப்படின்னு இருக்கு. இந்த இஷ்யூ ஏன் நடக்குதுன்னா, நான் வந்து இந்த டேட்டாபேஸ் இந்த ஓடோ வந்து டாக்கர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்கர்ல வந்து WHTML டு PDF வந்து 8069 தான் டிஃபால்ட் போர்ட். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வெப் டாட் பேஸ் டாட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி http:/localhost 8089 அப்படின்னு இருக்கு. இந்த இஷ்யூ ஏன் நடக்குதுன்னா, 8069 டிஃபால்ட் போர்ட்லயே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து இங்க http:/localhostனு நீங்க இப்ப வந்து வேற போர்ட் யூஸ் பண்ணிருக்கனால அதுக்கு வந்து இந்த 8089ங்கிற போர்ட் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய WHTML டு பிடிஎஃப்க்கு தெரியாது. ஸோ அதனாலதான் இந்த இஷ்யூ வருது. நீங்க இங்க வந்து 8069ங்கிற டிஃபால்ட் போர்ட்டை இங்கேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்க இதை சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது இப்படியே தான் இருக்கும். பட் உங்களோட டாக்கர் ரீஸ்டார்ட் ஆகும்போது அந்த மாதிரி டைம்ல இது ஆட்டோமேட்டிக்கா 8089 சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க இன்னொரு நியூ ரூல் எழுதணும். இங்க வெப் டாட் பேஸ் டாட் யூஆர்எல் டாட் ஃப்ரீஸ் இந்த ரூல் எழுதி நீங்க இங்க ட்ரூ அப்படின்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணிக்கோங்க. இப்ப இதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த ரூல் நீங்க எழுதுறதுனால உங்களுடைய இந்த 8069 நம்ம சேஞ்ச் பண்ணது வந்து இனி சேஞ்ச் ஆகாது, அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப போய் நீங்க பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப போய் நம்ம சேல்ஸ்ல பிரிண்ட் கொடுத்து பார்க்கலாம். இப்ப பிரிண்ட் கொடுத்து பார்த்தா டக்குன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எந்த இஷ்யூ வரல. இதே மாதிரிதான் நம்ம நாமளா உபுண்டுல வந்து ஒரு ஓடோ இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்னா அந்த ஓடோவும் நம்ம வேற போர்ட் டிஃபால்ட் போர்ட்டை தவிர வேற போர்ட்ல நம்ம ரன் பண்றோம் அப்படின்னாலும் இந்த இஷ்யூஸ் தான் வரும். அப்பயும் நீங்க இதே மாதிரி போய் உங்களுடைய டிஃபால்ட் போர்ட் மட்டும் நீங்க இங்க போட்டா போதும். இதே மாதிரி நீங்க நார்மலா உங்களோட உபுண்டு சிஸ்டம்ல ஓடோவை இன்ஸ்டால் பண்ணி அதை என்ஜினிக்ஸ் அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி SSL சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அப்பயும் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா அப்பயும் நீங்க இந்த மாதிரி செட்டிங்ஸ்ல போய் டெக்னிக்கல்ல சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுங்க. இங்க சிஸ்டம் பேராமீட்டர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன SSL சர்டிபிகேட் வாங்கி நீங்க உங்களுடைய சப்டொமைன் யூஸ் பண்ணி நீங்க வெப் டாட் பேஸ் டாட் யூஆர்எல் நீங்க வந்திருக்கும். நீங்க என்ன யூஆர்எல் யூஸ் பண்றீங்களோ அந்த யூஆர்எல் தான் இங்க ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிருக்கும். அப்பவும் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ அப்பயும் நீங்க இங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து இங்க http: இதோட டிஃபால்ட் போர்ட் வந்து நான் என்ன வச்சிருக்கேனோ அந்த போர்ட் அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஓடோக்கு என்ன போர்ட் நம்பர் வச்சிருந்தீங்களோ அந்த போர்ட் நம்பரை இங்க போட்டுக்கோங்க. http://localhost: நான் வந்து இதுக்கு 8075 அப்படிங்கிற போர்ட்ல தான் இந்த ஓடோ ரன் ஆகுது. ஸோ நான் அந்த இதை போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் நீங்க வெப் டாட் பேஸ் டாட் யூஆர்எல் டாட் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் டாட் யூஆர்எல் டாட் ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்க ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். நம்மளுடைய WHTML டு பிடிஎஃப்க்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்க சப்டொமைன் நேம் தான் ஃபெச் பண்ணி அதுலதான் பிரிண்ட் அவுட் எடுக்க போறாங்க. அதுலதான் நம்ம ஒர்க் ஆகணும்னு அதுக்கு தெரியாது. ஸோ நம்ம இங்க வந்து வெப் டாட் பேஸ் டாட் யூஆர்எல்னு போட்டு இதுல வந்து உங்களுடைய போர்ட் நம்பர் போட்டா அது ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கும். இந்த இஷ்யூ சால்வ் ஆகிரும்.
சேல்ஸ்குள்ள போறேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ இங்க நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ பிடிஎஃப் டக்குன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்தா கரெக்டா டெம்ப்ளேட்டோட இருக்கு. இதே நான் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்க பிடிஎஃப் பிரிண்டிங் இஷ்யூவை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.